தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் முதன்மை கலையான கும்மி கலையை மீட்டெடுக்கும் நோக்கில் திருப்பூர் பவளக்குடி கும்மியாட்ட குழுவினர் அம்மன் கே. விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் கும்மியாட்ட குழுவை சேர்ந்த வெள்ளக்கோயில் கே. சித்ரா மற்றும் சி.எஸ். தமிழரசு ஆகியோர் மற்ற பவளக்குடி கும்மியாட்டம் குழுவினருடன் இணைந்து ஆடி மாத சிறப்பு நிகழ்வாக தமிழகம் முழுவதும் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய திருத்தலங்களில் கும்மியாட்டம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று காஞ்சிபுரம் அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் 100 கலைஞர்கள் ஒரே சீருடை அணிந்து சிறப்பாக நடத்தினார்கள். தமிழகம் முழுவதும் 200 குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து 25,000 கலைஞர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்த கலையை கொண்டு சேர்த்துள்ளார்கள் என தொடர்ந்து அம்பாளை தரிசனம் செய்து கலைஞர்களுக்கு பொன்னாடைகள் மற்றும் மலர் மாலைகள் மற்றும் சான்றுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. மக்களுடைய குறைகளையே தீர்த்திடம்மா இந்த காந்தி
இந்த காஞ்சி ஆதி காமாட்சி அம்மனுடைய ஆலயத்திலும் இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து விரைவில் எல்லாம் வல்ல ஆடல்வனுடைய திரு அருளோடு மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலும் இந்த நிகழ்வினை செய்வோம். அதேபோல் சென்ற திங்கட்கிழமை என்று இந்த நிகழ்வினை நிகழ்த்தினோம். எல்லாம் வல்லுடைய அந்த அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய அருளால் அடுத்தபடியாக அன்னையான காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே நிகழ்வை நடத்த இந்த திருக்கோயிலுடைய அலுவலர்களுக்கும் திருக்கோயிலுடைய அறங்காவலருடைய குழுவைச் சேர்ந்த அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வினை இங்கே முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்ற நமது குழுவை சார்ந்த வெள்ளகோயில் சித்திரக்கா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நிறைந்த நன்றியை உரித்தாக்கி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இந்த மக்களுடைய குறைகளையே தீர்த்திடம்மா மன்னவக்கும் காசிபுரம் காமாற்று காமாற்று இந்த மக்களுடைய குறைகளையே தீர்த்திடம்மா மக்களுடைய குறைகளையே தீர்த்திடம்மா சென்னை மனோ அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அம்மன் விஸ்வநாதன். நான் திருப்பூர் பகுதியிலிருந்து வருகிறோம். நம்முடைய பாரம்பரிய கலையான கும்மி கலையை கிட்டத்தட்ட 175 குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து பவளக்குடி கும்மியாட்ட குழு என்கின்ற பெயரில் அனைத்து ஆன்மீக தலங்களிலும் அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளிலும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் காஞ்சியில் புகழ்பெற்ற காஞ்சி ஆதி காமாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் இத்திருக்கோயிலுடைய நிர்வாகத்தினாலும் திருக்கோயில் அலுவலர்களால் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களுடைய குழுவை சார்ந்த 100 பெண்களுடன் வந்து இங்கு நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த நிகழ்வினை செய்தோம். கொங்கு மண்டலத்தில் மட்டும் இருந்த இந்த மண் சார்ந்த கலையை இப்பகுதி மக்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இந்த திருக்கோயிலில் இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் சென்ற வாரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலிலும் இந்த நிகழ்வினை செய்தோம். இதுபோல் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அனைத்து ஆலயங்களிலும் இந்த நிகழ்வினை செய்ய நாங்கள் குழுவினரோடு திட்டமிட்டுள்ளோம். இந்த அழிவின் விளிம்பில் இருக்கின்ற கிராமிய கலை மீட்டுருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக இதனை ஒரு வேள்வியாக செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 8 ஆண்டுகளாக
அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் பயிற்சி கொடுத்து நம் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலும், கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியிலும் கூட அங்கே இருக்கின்ற நம்மளது தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை சற்றேறக்குரிய 15,000 குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் இந்த அற்புதமானதொரு கும்மிக்கலையை கற்றுக் கொடுத்துள்ளோம். இந்த கும்மி ஆடுவதன் மூலம் அதாவது நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடலுக்கு நல்ல உடற்பயிற்சியாகவும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் சமூக வலைதளங்களிலே முடங்கி கிடக்கின்ற இளைய சமுதாயத்தையும் மாணவர்களையும் அவர்களுக்கு நம்முடைய ஒரு மண் சார்ந்த கலையை கொண்டு போய் சேர்ப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும்